ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று 2 ஃப்ரெண்ட்ஸு. என்னடா மச்சான் மூஞ்சிலாம் வீங்கியிருக்கு, ஒரு வார்த்தையை இடம் மாற்றி சொல்லிட்டேன், அதனால் வந்த வினை. என்னடா அது, இதுக்கா இப்படி? அது என்ன வார்த்தை? என் பொண்டாட்டிக்கிட்ட செருப்பு ஸ்டாண்டில் இருக்கிற என் 2 செருப்பை எடுத்து போடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வாய் தவறி என் செருப்பை எடுத்து 2 போடுன்னு சொல்லி தொலைச்சிட்டேன். இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு. என்னடா மந்திரம் போட்ட, உன் மனைவி மட்டும் உன் துணியை தேடி தேடி துவைக்கிறாங்க, என் பொண்டாட்டி துணியை துவைக்க போட்டால் எண்ணெயும் சேர்த்துல துவைக்கிறா. மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை, அழுக்கு துணி துவைக்க போடும்போது 50 100 பாக்கெட்டில் வச்சு போட்டுருவேன். அம்மா, படிப்பை முடிச்சுட்டு வேலை கிடைக்காம சும்மா இருந்த எனக்கு ஆறுதலாக இருந்தது என் ஃப்ரெண்டோட வார்த்தைகள் தாம்மா. பரவாயில்லையே, அது என்ன வார்த்தை? மச்சான் கவலைப்படாதடா, நானும் வேலை இல்லாமல் சும்மா தாண்டா இருக்கேன். ஒரு டாக்டர் கிளினிக்கில், டாக்டர் நீங்கள் ஆப்ரேஷன் செஞ்சால் பிழைக்க மாட்டார்னு சொல்கிறாங்களே, எந்த மடையும் சொன்னான்? நான் ஆப்ரேஷன் செஞ்சு தான் 30 வருஷமாக பிழைச்சிட்டு இருக்கேன். 2 ஃப்ரெண்ட்ஸு. ஏண்டி ரமா, உன் பொண்ணு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ எப்படி திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சா? மாப்பிள்ளை மொபைல் ரீசார்ஜ் கடை வச்சுருக்காராம். ஹலோ எஃப்எம்ங்களா? ஆமாம். நீங்கள் யாருக்கு எந்த பாட்டை டெடிகேட் பண்ண போகிறீங்க? என் பொண்டாட்டியை வெள்ளம் அடிச்சுட்டு போகுது மேடம், அதனால் போராளே பொண்ணு தாயி அப்படின்ற பாட்டை அவளுக்கு டெடிகேட் பண்ணுறோமே. ஒரு ஸ்கூலில் டீச்சர் பசங்களை பார்த்து, எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் 2 பேரை எழுதுங்க. நான் எழுதிட்டேன் மிஸ், இந்தாங்க நீயே படி. கட்டிங் பிளேயர், டிவிடி பிளேயர். ஒரு வீட்டில் கணவன் மனைவி. என்னடி நோட்டில் ஏதோ எழுதுகிற? என் கஷ்டத்தை தான் இந்த நோட்டில் எழுதிட்டுருக்கேன். நான் இருக்கும்போது உனக்கு என்னம்மா கஷ்டம், குடு பார்க்கலாம். என்னடி எழுதியிருக்க? இது தமிழா இங்கிலீஷா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என் கஷ்டத்தை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கன்னு தான் நான் தான் அதுக்கு தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, யாருக்கும் என் கஷ்டமே புரியாது. முன்னையெல்லாம் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா 3ஆவதாக ஒருத்தன் போய் விலக்கி விடுவாங்க. ஆனால் இப்போலாம் 3ஆவது ஆள் வீடியோ எடுக்கிறாங்க. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.